அதாவது இந்த எதிர்வினைகள் ஒரு புறம் இருந்தாலும், விருது அப்படின்னு வரும்பொழுது, அந்த விருது வழங்கும் அமைப்பு எடுக்கிற முடிவு தான். ஏன்னா, இதையொட்டி எழுந்த பதிவுல வந்து விஷ்ணுபுரத்தில வந்து சாரு நிவேதாவுக்கு குடுத்தத கூட குறிப்பிட்டு எழுதியிருந்தாங்க. அப்போ வந்து என்ன அளவுகோல் அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத புதிர். இப்போ ஆனந்த விகடன்ல சினிமாக்கு மார்க் குடுக்குற எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி வரும்போது ஒரு விருதுக்கான ஒரு அளவுகோல், அதனுடைய சட்டதிட்டங்கள பின்பற்றி இத குடுத்துருக்காங்களா? அல்லது லாபியில சில வேலைகள் நடந்து, அதன் மூலமா ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஜெயமோகன் எழுதிய பதிவிலேயே அத குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு. இதற்கு முன்னாடி நான் படிச்ச ஒரு பாரதிமணி அவர்களுடைய கட்டுரையில அவர் குறிப்பிடுவார். தேசிய விருதுகள்லாம் எப்படி வந்து வாங்குறாங்க? அந்த தேசிய விருது தேர்வு குழுவுல வந்து என்னென்ன இதெல்லாம் நடக்கும்? ஏன் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அதிகப்படியான விருதுகள் கிடைக்கலங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு எழுதியிருப்பார் அத பத்தி. அதனால இந்த விருதுகள் எப்போதுமே ஒரு சர்ச்சை தான். இருந்தாலும் இது வந்து வரலாற்றில் எழுதப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுனால, அ வேறு வழியின்றி நம்ம கடந்து தான் போகணும். ஏன்னா, எதிர் தரப்பு வைக்கிற வாதம் மாரி, இதனால இவர் வந்து இவரை விட இவர் உயர்ந்தவர் அப்படின்னு இலக்கியத்தில நாம சில பேர வகைப்படுத்தி, அ உங்க வீடியோல அந்த டாக் ஜட்ஜ்ல சொன்ன மாரி, தினேஷ் சொன்ன மாரி, நமக்கான விருதுகளை நாமே ஏன் கொடுத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத தவிர, தொடர்ந்து நாம் அந்த இலக்கியவாதிகளை கொண்டாடுவதன் மூலமாக மட்டுமே பிரபலமடைய செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா வேற இதுக்கு சொல்யூஷன்லாம் எதுவும் இல்ல. ஏன்னா இந்த எல்லா விருது வழங்கும் கமிட்டிலயும் போய் நம்ம இந்த மாரி கையெழுத்து யுத்தம் நடத்தி, இது அவருக்கு குடுத்த விருத திருப்பி வாங்குறதுங்கிறதெல்லாம் வந்து அ அந்த அளவுக்கு சரியா படல. என்ன பொறுத்தவரைக்கும். அ விருது குடுத்துட்டாங்க. வாழ்த்துக்கள் சொல்லலாம். அ சொல்லாம விடலாம். இது 2 சாய்ஸ் தான் இப்ப நமக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்மள கொண்டு வந்து தள்ளியிருக்காங்க. பட் நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வேலிட் தான். ஆனா இருக்கக்கூடிய இலக்கியவாதிகளை இனிமேலும் பாதுகாப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை தொடர்ந்து நம்ம வந்து முன்னெடுக்கணும். இந்த வார கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டு பாடத்தை இன்னொரு தடவ சொல்லிடுறீங்களா நீங்க? ஏன்னா, போன நிச்சயமா. வாரம் வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. "எப்பா வீடியோலாம் நல்லா தான் பண்றீங்க. சிறப்பா அறிமுகம் பண்றீங்க. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே வீட்டு பாடம்னா எனக்கு அலர்ஜி. நீங்க வேற வீட்டு பாடம் குடுக்குறீங்களே" அப்படின்னு நகைச்சுவையா கருத்து போட்டிருந்தாரு. பட் இருந்தாலும் வீட்டு பாடம் தான். நீங்க பண்றீங்களோ இல்லையோ எங்களுக்கு கவல இல்ல. சொல்லிடுங்க பாலா. நிச்சயமா. அது சொல்வனத்தோட புதிய இதழ் வந்திருக்கு. சொல்வனத்தோட இதழ நிச்சயமா பாருங்க. அதுல பல ராம் பிரசாதோட அறிவியல் புனைவு, ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் புனைவு. வெங்கட்ரமணனோட பிக்காசோவையும், ஐன்ஸ்டீனையும் முன்வைத்து ஒப்பிட்டு அவர்களுக்கு இருக்கிற அது ஒரு மிக முக்கியமான